சட்டப்பேரவையில் வரும் 29ஆம் தேதி போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை விடுத்துள்ளன. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பண பயன்களை போக்குவரத்து ஊழியர்களுக்கு அரசு விரைந்து வழங்க வேண்டும் என CITU கேட்டுக்கொண்டுள்ளது. இதேபோல் போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என தோமுசாவும் போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என PMSம் வலியுறுத்தியுள்ளன. ஊதிய நிலுவைத் தொகை இருக்குது, அது இன்னும் ஒரு பார்ட் கொடுக்கவே இல்லை. 20% கொடுக்கணும், இன்னமும் அந்த 20% கொடுக்காமல் இருக்கிறாங்க. அடுத்தது தொழிலாளிகளுக்கு இப்போ ஜனவரியிலிருந்து, இந்த வருஷம் ஜனவரியிலிருந்து DA உயர்ந்திருக்குது, 6% DA ஏறி இருக்குது. அந்த DAவுக்கான அரியர் தொகை இது வரைக்கும் கொடுக்கல. தொழிலாளி அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி நிலைமை என்பது எந்த பணப்பலனாலும் கொடுக்கறது இல்லைன்ற நிலைமை என்பது இருக்குது. ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பணியாளர்கள், அடுத்து அலுவலக பணியாளர்கள் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இன்று வரை புதிதாக ஆட்கள் நியமிக்கப்படவில்லை. போதுமான உதிரி பாகங்கள் இல்லை, பராமரிப்பு பணியாளர்கள் இல்லை, பேருந்துகளை பராமரிக்க பணிமனைகள் போதுமானதில்லை, சாலையில் நிறுத்தப்படுகிறது. உள்கட்டமைப்பு வசதிகளையும் உருவாக்கி இந்த போக்குவரத்து கழகத்தை மேம்படுத்தி ஒரு சிறந்த போக்குவரத்து கழகமாக உருவாக்கத்தக்க செயல் திட்டத்தை அரசு போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் எதிர்பார்ப்பு. நீண்ட காலமாக கழகங்களை இணைத்து அரசு துறையாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பாரதிய மஸ்தூர் சங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த கழகங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பீடையும் அரசாங்கமே ஏற்று இந்த கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் சேர்த்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம்.